வெல்கம் டு 100K கோடிங் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம பார்ட் 9ல இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர் ஜாவாவோட ஊப்ஸ் கான்செப்டான அப்ஸ்ட்ராக்ஷன், எக்ஸெப்ஷன், த்ரெட் இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான டெய்லி டிப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கான டெய்லி டிப்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறத. ஸ்கில் டெவலப் பண்றதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்கு. ஆனா அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட்ஸ் ரெண்டு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம மறுபடியும் செஞ்சு பார்ப்போம். அதுல மிஸ்டேக்ஸ் வரும். அந்த மிஸ்டேக்ஸை பேஸ் பண்ணி நம்ம அதுல இருந்து இன்னும் அட்வான்ஸ்டா அது எப்படி அந்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க கோடிங் பண்றதே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கோட் பண்ணுவீங்க, ஒரு எரர் வரும். எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் என்ன அப்படிங்கறத கத்துக்கிட்டு இல்ல அந்த எரர் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணிட்டு கரெக்டான கோட் எழுதுவீங்க. இதே மாதிரி தான் ஸ்கில்லை கத்துக்கும் போது என்னன்னா ஒரு ஸ்கில்லை நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோல நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது மெத்தட் தான் நம்ம ரொம்ப ப்ராமினென்ட்டா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடலை வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி கத்துக்கிறது. அதாவது ஒரு மென்டாரை உங்களுக்கு வச்சுக்கணும். மென்டார்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபீல்டுல ஆல்ரெடி சக்சஸா இருக்கிற ஒரு பர்சனை நம்ம ரோல் மாடலா செலக்ட் பண்ணி அவங்களோட கைடன்ஸை வாங்கி அது மூலமா நம்ம டெவலப் ஆகுறது தான் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது. நம்ம ஒரு ரோல் மாடலை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அவங்கள தான் நம்ம என்ன சொல்றோம், மென்டார் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க உங்க காலேஜ்ல எல்லாம் நீங்க போனீங்கன்னா உங்க ஃபேக்கல்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. நான் அவங்கள பத்தி பேசல. நம்ம இந்த டியூட்டார்ஸ், மென்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். நான் அவங்கள பத்தி பேசல. நம்ம பேசுறது நம்ம ஃபீல்டுலயே ப்ராமினென்ட்டா இருக்கிற ஒருத்தவங்களை பத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டெக் ஃபீல்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டெக் ஃபீல்ட்ல ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லான பர்சன் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட கைடன்ஸ் வாங்கி உங்க ஸ்கில்ல நீங்க டெவலப் பண்றது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மென்டார்ஷிப் அப்படிங்கிறது. ஸோ ஒரு மென்டாரை செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணணும்? மென்டார் அப்படிங்கிறது நீங்க சும்மா எல்லாத்தையும் செலக்ட் பண்ண முடியாது. அந்த மென்டாரை செலக்ட் பண்ற விஷயத்துல தான் உங்க லைஃபை கைட் பண்ற ஒரு விஷயத்துல முக்கியமா நீங்க பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும். இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம prototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மென்டாரை செலக்ட் பண்ற விஷயத்துல தான் உங்க லைஃபை கைட் பண்ற ஒரு விஷயத்துல முக்கியமா நீங்க பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் இவங்கள யாரையுமே நீங்க வந்து மென்டாரா செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே உங்களோட ஸ்கில்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம உங்களையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்ல உங்களுக்கான சப்போர்ட் அவங்க கிட்ட இருந்து கிடைக்காது. ஆனா இதுவே உங்க ஃபீல்டுலயே அவங்க ப்ராமினென்ட்டா இருக்காங்க, இல்ல உங்க ஃபீல்ட்லயே அவங்க ஏதாவது சக்சஸ்ஃபுல்லான ஆளா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாரா இருந்தாலும் உங்க ஃபீல்டுலயே அவங்க கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லான ஆளா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது இல்லாம நம்ம ஃபாலோ பண்ண சொல்ற ஆளுங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க டெக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா டெக் ஃபீல்ட்ல நீங்க ஒரு பைத்தன் கோடிங் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பைத்தன் கோடிங் இல்ல ஜாவா கோடிங் படிக்கிறீங்கன்னா அந்த ஃபீல்டுலயே ரொம்ப நாளா ஒரு சீனியர் டெவலப்பர் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுங்க. நம்ம போன வீடியோல சொன்ன நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பத்தி நம்ம சொன்னோம். அந்த நெட்வொர்க்கிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம், நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, ஹேக்கத்தான் அட்டென்ட் பண்ணுங்க, அங்க போய் நிறைய பேர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னோம். இப்படி பேசும்போது அதுல உங்களோட மென்டாரை நீங்க செலக்ட் பண்ண முடியும். அதுல இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீங்க நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் போறீங்க அப்படின்னு இந்த ஈவெண்ட்ல யாராவது ஸ்பீக்கர் வந்திருப்பாங்க. அந்த ஸ்பீக்கரை நீங்க மென்டாரா செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்த விட இன்னொரு ஈஸியான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்க்டின் மூலமா நீங்க உங்க மென்டாரை செலக்ட் பண்ணலாம். எப்படின்னா நீங்க இப்போ ஒரு டெக்னிக்கல் ஃபீல்ட்ல இப்போ நீங்க வந்து நான் பைத்தன் டெவலப்பர் ஆகணும் இல்ல ஜாவா டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா உங்க ஃபீல்டு நீங்க போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க நிறைய பேரோட ப்ரொஃபைல் உங்களுக்கு காட்டும். அதுல யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்க கூட ஒரு கனெக்ஷன் முதல்ல நீங்க டெவலப் பண்ணணும். அவங்க கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் நீங்க டெவலப் பண்ணணும். எப்படின்னா இந்த ஃபீல்டுக்குள்ள நான் வரலான்னு இருக்கேன், இந்த ஃபீல்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான், நான் இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றதுக்காக நான் இந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ண விஷயங்களை முதல்ல சொல்லுங்க. அப்போ உங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் அவங்களுக்கு வரும். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கலாம் பெர்செப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரியாலிட்டி அப்படின்னு. அப்போ உங்களை பத்தின அவங்களுக்கான பெர்செப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு நல்ல பெர்செப்ஷன், ஒரு நல்ல இமேஜ் உங்க மேல அவங்களுக்கு கிரியேட் ஆகும். அப்படி உங்க மேல ஒரு நல்ல இமேஜ் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா அவங்க கிட்ட பேசி உங்க கம்யூனிகேஷன் நீங்க டெவலப் பண்ணி
அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு மென்டாராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஃபீல்டில் நம்மளை மாதிரி இன்னொருத்தவங்க டெவலப் ஆகி வரணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் மென்டாரை செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்படி மென்டாரை செலக்ட் பண்ணும்போது இப்போ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கனால நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஃபீல்டில் ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள நீங்கள் செலக்ட் பண்ணுங்க போதும். ஏன் 2 years இல்லை 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க செலக்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 10 years 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்களோட ஐடியாலஜி அவங்களோட கான்செப்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களால் அந்த லெவலில் கோப் அப் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சினாரியோஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனை நீங்கள் மென்டாராக செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட நீங்கள் உங்கள் விஷயங்களை சொல்லி அவங்ககிட்ட இருந்து ஐடியாஸ் வாங்கினா அவங்ககிட்ட இருந்து கைடன்ஸ் வாங்கி நீங்கள் டெவலப் ஆகுறீங்க. நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் மென்டாரை மாற்றுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட ரோல் மாடல் அப்படின்னா எனக்கு இவங்க ஒருத்தவங்க தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரோல் மாடல் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் மாற மாற்றிக்கிட்டே இருக்கணும். ரோல் மாடல் அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு கார் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு கார் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் வேற ஒரு லெவலுக்கு போனதுக்கப்புறம் காரை மாற்றுறீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் மென்டார் அப்படிங்கிறவங்க. நீங்கள் ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களை பார்த்துட்டு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் 7 years 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள நீங்கள் மென்டாராக நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து கைடன்ஸ் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு லெவல் நீங்கள் மாற உங்களோட மென்டார்ஸும் உங்களை விட பெரிய லெவலில் இருக்கிறவங்களா நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி செலக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கில்லும் டெவலப் ஆகும், நீங்களும் அந்த ஃபீல்டில் இருக்கிற நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ ஒரு மென்டாரை செலக்ட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். உங்களை விட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களா பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அப்படி செலக்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து நிறைய கைடன்ஸ் வாங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு சும்மா போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லிங்க்டின்ல கண்டினியூஸாக மெசேஜ் அனுப்புறது இல்லை, அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்தாங்க கண்டினியூஸ் இந்த மாதிரி எனக்கு இதில் ஹெல்ப் வேணும் அதில் ஹெல்ப் வேணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பிரச்சனைகளை நீங்களே சால்வ் பண்ண பாருங்க. ஒரு வேலை உங்களால் முடியல, வேற எந்த வழியுமே கிடைக்கல, உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, இருந்தும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மென்டர் கிட்ட நீங்கள் கைட்லைன்ஸ் கேட்கலாம். அங்கேயும் உங்களை நீங்கள் ஹெல்ப் பண்ண சொல்லக்கூடாது. அங்கேயே எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, இதை நான் என்ன பண்ணலாம், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சொல்லணும். அப்படி கைட் பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்களுக்கும் உங்கள் மேலே என்ன வரும்னா ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும். அப்படி இம்ப்ரெஷன் வரும்போது என்ன ஆகும்னா, சில நேரங்கள் அந்த மென்டார்ஸ் கிட்டே, அந்த மென்டார்ஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கலாம், அவங்க கம்பெனிலேயும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு மென்டாரை செலக்ட் பண்ணும்போது தெளிவாக பார்த்து செலக்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கங்க, ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான டெய்லி டிப் இவ்வளோதான். உங்களுக்கான மென்டாரை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னைக்கான ப்ரோக்ராம்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கான வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி போன வீடியோவோட வின்னர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது யார் அப்படின்னா, சிபி ஃப்ரம் கோயம்புத்தூர், தமிழரசன் ஃப்ரம் வேலூர் அண்ட் ராம்குமார் ஃப்ரம் செங்கல்பேட். இவங்க 3 பேர் தான் போன பார்ட்டோட வின்னர்ஸ். இப்போ நம்ம பார்ட் 9 வீடியோஸ்க்கு போகலாம். நம்ம ஜாவாவோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். பாலிமார்ஃபிசம்னா என்னென்ன பார்த்தோம், இப்படி நிறைய ட்ரிக்ஸ் பார்த்தோம், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கோங்க. இதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்க்க வேண்டியதெல்லாம் நம்ம முன்னாடியே சொன்னோம். நீங்கள் எதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்க்குறதுல எந்த இதுவும் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் சைட்லேருந்து. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை பற்றி. ஸோ இதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். இந்த அப்ஸ்ட்ராக்ஷன், இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் தான். இது நார்மலாக நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் எழுத போகிறோம். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் டெஃபினிஷன் எழுத வேண்டாம், இதில் டிக்ளேர் மட்டும் பண்ணால் போதும். இப்போ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதும்போது நம்ம உள்ள டெஃபினிஷன் எழுதுவோம், அதுக்கப்புறம் நம்ம அதை டிக்ளேர் பண்ணுவோம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸ்க்குள்ள இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கான ஃபங்க்ஷன் ஏதாவது கொடுத்துருக்கோம், இல்லை மெத்தட் ஏதாவது கொடுத்துருக்கோம், அதுக்கான டெஃபினிஷனை நம்ம அந்த இடத்துல கண்டிப்பாக எழுதியே ஆகணும். ஓகேவா? இதுதான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கிளாஸ். இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கிளாஸ்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவே முடியாது. அப்போ இப்படி இருக்கிற ஒரு கிளாஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இதோட யூஸ் என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி இதை ப்ரோக்ராமில் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைப்ரரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஒரு பெரிய பெரிய சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா கோடுமே அவங்க அப்படியே எழுதி கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் ஆல்ரெடி எழுதி இருக்கும், அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். லைப்ரரிஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஜாவாவில் ஒருத்தர் ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே அவருக்கு பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பிரிண்ட் அப்படிங்கிறதோட ஃபங்க்ஷன் என்ன? நான் இப்போ சொல்கிற பிரிண்ட் எப்படின்னா, நம்ம டிஸ்பிளேல காட்டுற பிரிண்ட் கிடையாது, இந்த பிரிண்டரில் யூஸ் பண்ணுற பிரிண்ட், இந்த பேப்பர் பிரிண்ட் பண்ணுவோம்ல அந்த பிரிண்ட். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறது அதில் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா, பிரிண்டரில் அந்த விஷயம் பிரிண்ட் ஆகி வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லைப்ரரி
லைப்ரரிஸ் இல்லைன்னா ஏபிஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிற ஒரு பொருளை யூஸ் பண்ணி அதுலேருந்து கால் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுற ஆளாக இருக்காது. இப்போ இந்த பிரிண்டரில் பிரிண்ட் ஆகிறது இல்லை பிரிண்ட் ஸ்கிப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்க அதில் கொண்டு போய் கோட் பண்ணிட்டு பிரிண்டரோட டிரைவர்ஸில் அதில் அப்லோட் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பியோட பிரிண்டர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஹெச்பி கம்பெனிஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு சில விஷயங்கள் கொடுப்பாங்க, சில லைப்ரரிஸ் கொடுப்பாங்க. அந்த லைப்ரரிஸில் என்ன இருக்குன்னா, அதை ஆல்ரெடி இந்த பிரிண்டர் கூட கோட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பிரிண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் ஆல்ரெடி நம்ம ஒரு லைப்ரரிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லைப்ரரிஸில் இருக்கிற விஷயங்களை நம்ம டேரெக்டாக கால் பண்ணுவோம். இதுதான் நடக்கும் அந்த இடத்துல. இதில் எல்லா கோடுமே இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறவங்களே கோட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி நம்ம ஸ்கேனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸ்கேனர் அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுக்குறோம். அதில் இருக்கிற வேல்யூ நம்ம வாங்குறோம். இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இருக்கிற வேரியபிளோ டேட்டாவை கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஸ்கேனர் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நம்ம படிச்சிருப்போமே தவிர அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் பிரிண்ட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சி கோடிங்கில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இந்த பிரிண்ட் லைன் அப்படின்னு கொடுக்குறோன்னா இதில் எங்கிருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சதே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைப்ரரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை எல்லா ஆப் டெவலப்பர்ஸுமே புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாட் ஆப் டெவலப் பண்ற ஒரு டெவலப்பராக இருந்தாருன்னா இந்த ஐபி அதெல்லாம் கோட் பண்ணி அவர் ஸ்கிராச்ல இருந்தெல்லாம் அதை கிரியேட் பண்ண மாட்டார். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஆப்புக்கான ஏபிஐ ஆல்ரெடி இருக்கும். அந்த ஏபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏபிஐ யூஸ் பண்ணிட்டு அதில் பேலன்ஸ் விஷயங்களை தான் இவங்க கோட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசபிளாக இவங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் வேணுமோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கு மேலே தான் நம்ம கோட் பண்ணுவோம். நிறைய பேசிக்கான விஷயங்கள் எல்லா சாட் ஆப்ஸ்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜ் சென்ட் பண்ணுறது, மெசேஜ் ரிசீவ் பண்ணுறது, இது எல்லா சாட் ஆப்ஸ்லையுமே இருக்கிற விஷயம் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கான பேஸ் ஏபிஐஸ் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அந்த சாட் ஏபிஐ யூஸ் பண்ணி அதுக்கு அடிஷ்னலாக கஸ்டமைஸ்டாக எப்படி டெவலப் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் அவங்க அதை டெவலப் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா அங்கே பல ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கால் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுவோம். மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா அது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கேருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா அந்த மெசேஜ் வருது அப்படிங்கிறத கால் பண்ணுறது யார்? இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அந்த சிஸ்டம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோனில் ஒரு டெக்ஸ்ட் வருது அப்படின்னா ஒரு மெசேஜ் உள்ளே வருது அப்படிங்கிறத நமக்கு காட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் தான் நமக்கு சொல்லுது. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது என்ன நடக்கணும்? சாட் வருது அப்படின்னா அந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனாக காட்டணுமா இல்லை அதை பாப்பப்பாக காட்டணுமா அப்படிங்கிறத சொல்கிறது நம்ம சாஃப்ட்வேர். சிஸ்டம் டிசைட் பண்ணுற சில விஷயங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பேப்பர் ஸ்டக் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ பேப்பர் ஸ்டக் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பிரிண்டர் சொல்லும். பிரிண்டர் சொல்கிறத நம்ம சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா நமக்கு பாப்பப்பில் காட்டும், இந்த மாதிரி பிரிண்டரில் பேப்பர் ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த இந்த இடத்துல ஸ்டக் ஆகிருக்குங்கிற விஷயத்தை சிஸ்டம்க்கு நோட்டிஃபை பண்ணுற அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம லைப்ரரிஸ் இல்லை ஏபிஐன்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே நம்ம என்ன காட்டணும் அப்படிங்கிறது நம்ம அப்ளிகேஷனோ இல்லை நம்ம வெப்சைட்டோ பேஸ் பண்ண விஷயங்கள், இல்லை நம்ம சிஸ்டம் பேஸ் பண்ண விஷயங்கள், அந்த நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ண விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போது அந்த லைப்ரரிஸில் என்ன இருக்குன்னா ஆன் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு காட்டணும் அந்த இடத்துல, அதாவது இந்த ஃபங்க்ஷன், அதாவது பேப்பர் ஸ்டக் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நடக்க வேண்டிய விஷயம். அந்த விஷயம் நடந்துச்சுன்னா அந்த மெசேஜுக்குள்ளே என்ன காட்டணும், அந்த பாப்பப்பில் என்ன காட்டணும் அப்படிங்கிறத மட்டும்தான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் டிசைட் பண்ணுவாங்க. நம்ம டெவலப் பண்ணுற ஒரு ஆப்பாக இருக்கட்டும், ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், அதில் என்ன காட்டணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம டிசைட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியான விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி அந்த லைப்ரரிஸில் இருக்கும். இன்னும் புரியலன்னா இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி காட்டுவேன். அதனால நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. பட் கோடில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்டில் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு முன்னாடி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத எழுதணும். அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம எழுதுவோம். அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட்குள்ளே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது வழக்கமாக ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அப்படி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன போடுவோம்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்ட் போடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல டெஃபினிஷன் கிடையாது. நம்ம யூஸ்வலாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா பிரேசஸ்க்குள்ளே நம்ம இந்த ஃபங்க்ஷன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எழுதுவோம் இல்லையா, அந்த டெஃபினிஷன் இங்கே கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம இங்கே டிக்ளரேஷன் மட்டும் பண்ணுவோம். அதாவது செமிகாலன் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற காட்டுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளாஸுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது இப்படி. இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே நம்ம ஒரு நார்மல் ஃபங்க்ஷனும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். நம்ம நார்மலாக எப்படி கிரியேட் பண்ணி இப்போ வாய்ட் ஹே அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அதே மாதிரி பிரேசஸ் போடுறோம், அதுக்குள்ளே அதுக்கான டெஃபினேஷன்லாம் எழுதுகிறோம். அந்த மாதிரியும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற வார்த்தையை எழுதிடுவோம்.
ஸோ இதுதான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனும் கிரியேட் பண்ணுற விஷயம். இது எப்படி நம்ம நார்மல் கிளாஸில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். நார்மல் கிளாஸில் யூஸ் பண்ணுறது எப்படி, நம்ம முன்னாடியே நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அதாவது இன்ஹெரிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ கிளாஸ் ஏன்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த ஹெலோ அப்படிங்கிற கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டோம். இன்னொரு விஷயம் கூட சொல்ல மறந்துட்டேன், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அதாவது ஹெலோ ஸ்பேஸ் எஸ் அசைன் நியூ ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம், அதாவது இப்படி இன்ஹெரிட் பண்ணிட்டோம் அப்படின்னால உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ண கிளாஸ்க்குள்ள இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம வெறும் டிக்ளரேஷன் மட்டும் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் கண்டிப்பாக எழுதியே ஆகணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வரும். இந்த மாதிரி ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நீங்கள் இன்ஹெரிட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான டெஃபினிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் மெசேஜ் வரும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி தான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனும் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அது இப்படி இன்ஹெரிட் பண்ணி தான் நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை வாங்க நம்ம சிஸ்டம்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைப்ரரிஸ் இல்லை ஏபிஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன், லைக் நம்ம இந்த கேம் ஸ்கேனர் இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்ம ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த கேமரா ஓப்பன் ஆகுது, நம்ம ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு பிடிஎஃபோ இல்லை ஒரு பேப்பரோ நம்ம அதை ஸ்கேன் பண்ணுறோம். அதை ஸ்கேன் பண்ணும்போது அதில் இருக்க டெக்ஸ்ட் எல்லாத்தையும் இங்கே எடுத்துட்டு அதை நம்ம வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறோம், இல்லை அதை வேற ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு நார்மலாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறவங்க என்ன எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ஓப்பன் ஆகணும், அது அங்கே இருக்கிற இமேஜை பார்க்கணும், அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல டெவலப் பண்ணும்போது நிறைய அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இது எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா, ஸ்கேன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோன்னா கேமரா ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து போகும். ஸ்கேன் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கணும், ஸ்கேன் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த லைப்ரரிஸ் இல்லை ஏபிஎஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் அதை நமக்கு எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத மறுபடியும் யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறவங்க. ஆனால் இதுக்கு இன்பிட்வீன் ஒரு சின்ன விஷயம் நடக்குது இல்லையா, அதாவது அந்த பேப்பரில் இருக்கிற விஷயம் அதை இமேஜாக எடுத்து அந்த இமேஜாக எடுக்கிறத இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணி நமக்கு அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி லெவல் வரைக்கும் வருது இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரிஸ் இல்லை ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற விஷயங்கள். ஸோ இதை நீங்கள் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் தென் இதே விஷயம் நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் நீங்கள் இந்த மாதிரியான ஜாப்ஸ், அதாவது இந்த ஏபிஎஸ் லைப்ரரிஸ் டெவலப் பண்ணுற மாதிரியான பொசிஷனில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால தான் இது பேசிக்காக இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த இதை எடுத்துக்கிறோம். ஏன்னா இது நிறைய பேர் இது கோடிங் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதாவது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மெத்தடில் நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே டெஃபினேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சும்மா டிக்ளேர் பண்ணால் போதும் அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். அப்போ டிக்ளேர் மட்டும் பண்ணுறதுக்கு எதுக்கு நம்ம அதை கிரியேட் பண்ணி, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்போ புரியும் அப்படின்னா, நீங்கள் அது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகும்போதும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்க்கு அதை யூஸ் பண்ணும்போதும் அப்போ தெரியும் இது எதுக்காக எடுத்துகிட்டு வருது, எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதுக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிக்கும். அப்போ இது சும்மா சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் வச்சே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன சாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஹலோ அப்படின்னு சொல்லி கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றணும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, அந்த கிளாஸை நம்ம அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணணும். ஸோ இப்போது இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக நம்ம மாற்றிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளே நம்ம ஒரு மெத்தடு கிரியேட் பண்ணணும். அந்த மெத்தடு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெஃபினிஷன் கொடுக்க மாட்டோம், வெறும் டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்கேன் பண்ணுறதுக்கான தான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ நம்ம அப்ஸ்ட்ராக்ட்குள்ளே நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணும்போது அந்த மெத்தட் முன்னாடி நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஒரு கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேறு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸ் என்னன்னு கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ டெக்ஸ்ட் ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்ஜெக்டை டிக்ளேர் பண்ணுறோம்.
நம்ம யூஸ்வலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி இதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஒரு பேராமீட்டர் கொடுக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நம்ம ஏதாவது ஒரு வேரியபிள் இல்லை அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு நம்ம குளோபல் வேரியபிள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை அசைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், திஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா திஸ் டாட் ஆப்ஜெக்ட் அசைன் OBJ அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு ரிசீவ் ஆகிற வேல்யூ இதுக்கு அசைன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா நமக்கு வேறு எங்கேயாவது இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும் அப்படின்னா குளோபலில் நம்ம இங்கே கால் பண்ணாலே போதும் இந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே இல்லை இந்த பேராமீட்டர்ஸில் வர விஷயங்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த குளோபலுக்கு அப்ளை ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே ஒரே பேர் யூஸ் பண்ணுறோம், அது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நம்ம OBJ1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா OBJ1ன்னு கொடுத்தாலும் இப்போ நம்ம கன்ஃபியூஷன் இருக்காது. ஓகேவா? இப்போ நம்ம ரிசீவ் பண்ணுறது எதுக்கு ரிசீவ் பண்ணுவோம்னா OBJ அப்படிங்கிறதுக்கு ரிசீவ் பண்ணுவோம். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OBJ1க்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த குளோபல் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறது எது யூஸ் பண்ணுவோம், இந்த OBJ1 அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம நார்மலாக OBJ1ன்னு கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும். ஸோ நம்ம இப்போ ரெண்டு க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம்னா ஒரு மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம மெயின் கிளாஸ் இப்போ க்ரியேட் பண்ணலாம். ஸோ மெயின் கிளாஸ் என்னென்னு க்ரியேட் பண்ணலாம். ஸோ மெயின் கிளாஸ் நம்ம சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம் மெயின் கிளாஸ் வர இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெயின் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்ஹெரிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எரர் காட்டும். என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹெரிட் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை இங்கே இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் நம்ம இன்ஹெரிட் பண்ணி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்ஹெரிட் பண்ணுற இடத்துல அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு டெஃபினிஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். போர்டில் சொல்லி கொடுக்கும்போது நம்ம இதை சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு நம்ம இங்கே டெஃபினிஷன் கொடுக்கணும். அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஒரு மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெயின் கிளாஸில் நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எங்கே இன்ஹெரிட் பண்ணுறோமோ அந்த இன்ஹெரிட் பண்ணுற இடத்துல நம்ம மற்ற விஷயங்களெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி அதாவது மற்ற கோடெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெஃபினிஷன் இங்கே எழுதணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட் பண்ணுற இடத்துல அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட மெத்தடுக்கு டெஃபினிஷன் இங்கே கண்டிப்பாக எழுதணும். அதுதான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அதுக்கு, ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா void text string text. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த எரர் போயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா இங்கே அதாவது இந்த ஹலோவில் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துக்கான டெஃபினிஷன் நம்ம இங்கே எழுதிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் எழுதலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இது ஸ்கேன் பண்ணுறதுக்காக தான் சொன்னோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் நம்ம மறந்துட்டோம். நம்ம இந்த டெக்ஸ்ட் ஸ்கேனர் கிளாஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடு க்ரியேட் பண்ணிடலாம். வாய்ட் ஸ்கேன் கொடுத்துட்டோம். இந்த வாய்ட் ஸ்கேனுக்குள்ளே நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் நம்ம கொடுத்தோம் இல்லையா, இந்த குளோபல் வேரியபிள் கொடுத்துறதுக்கு நம்ம இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம கால் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா OBJ1 டாட் ஆன் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ ஆன் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கால் பண்ணி இங்கே நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சும்மா ஸ்கேன்டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே அது முடிஞ்சு. ஸோ அப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம்னா இப்போ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுன இடத்துக்கு வந்துடலாம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுத வந்த இடத்துல நம்ம இப்போ அடுத்து என்ன சொன்னோம், நம்ம டெஃபினிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நம்ம முன்னாடி சொல்லும்போது அந்த ஆன் டெக்ஸ்ட் அப்படிங்கிற விஷயம், அதாவது அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்த விஷயத்துக்கு அங்கே நம்ம டிக்ளேர் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், அதுக்கான டெஃபினிஷன் நம்ம இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த டெஃபினிஷன் கொடுக்கறத கொடுக்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகணும், நம்ம இந்த ஸ்கேன் பண்ணதை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுக்கலாம், ஸோ நம்ம
ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை கொடுத்துட்றோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் என்ன ஆகும் அப்படின்னா அது பிரிண்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இப்போ பேசிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. இது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் நம்ம அந்த மெயின் ஃபங்க்ஷன்லாம் எழுதிட்டு அது எப்படி ஒர்க்கிங் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏன் இதெல்லாம் இப்படி எழுதியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம், நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் தான் இந்த டெக்ஸ்ட். நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா மெயின் ஃபங்க்ஷன் எழுதிடலாம். ஸோ இந்த கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம மெயின் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் எழுதிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் ஸ்கேனர் நம்ம க்ரியேட் பண்ணல அந்த கிளாஸ்க்கு நம்ம இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் அசைன் டெக்ஸ்ட் ஸ்கேனர். இங்கே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்கேனர் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த நல் ஏன் இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல ஒரு பேராமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். அதனால தான் நமக்கு இந்த இடத்துல என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் அப்படின்னு காட்டுது. இந்த நல்ல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு நம்ம திஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். திஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டை நம்ம அப்படியே அதுக்கு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்னவோ அதை நம்ம அங்கே யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்குறோம். பட் எரர் அடிக்கிறது என்ன எரர்? ஓகே. ஸோ இது ஏன் எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஸ்டாட்டிக்குள்ளே யூஸ் பண்ண பார்த்துருக்கோம். ஸ்டாட்டிக்குள்ளே நம்மளால இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது நம்ம இங்கே கால் பண்ண முடியாது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு கிளாஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னு இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணலாம். ஸோ சாம்பிளுக்கான கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ சாம்பிளுக்கான கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சாம்பிளுக்கான கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கொடுத்துடலாம். ஓகே. இது இங்கேருந்து நம்ம கட் பண்ணிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திஸ் அப்படிங்கிறதுல இருக்க அந்த எரர் போயிருச்சு. இதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்டு ஸ்கேன் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் ஸ்கேனரில் இருக்கிற ஸ்கேன் அப்படிங்கிற அந்த மெத்தடை இது கால் பண்ணி வரணும். ஸோ இதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிளுக்கு இங்கே ஒரு ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் அசைன் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சாம்பிள் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்கும், அதோட கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. நான் இப்போ இந்த ஃப்ளோ எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ புரியும். ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது அதுக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம சாம்பிள் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அந்த சாம்பிள் அப்படிங்கிறதோட கன்ஸ்ட்ரக்டர் என்னவோ, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம எந்த ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அதில் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர் முதல்ல ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ நேராக இங்கேருந்து எங்கே வரும் அப்படின்னா இங்கே வரும். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட் ஸ்கேனர் அப்படிங்கிற கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். டிஎஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது எங்கே போகும், டெக்ஸ்ட் ஸ்கேனர் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்குள்ளே வரும். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே டெக்ஸ்ட் ஸ்கேனர் அப்படிங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். அந்த பேராமீட்டரில் ஆர்குமெண்ட் ரிசீவ் ஆகும். இந்த ரிசீவ் ஆகிறத நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம், இந்த குளோபல் வேரியபிளுக்கு அதை அசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூஸ், ஸோ இங்கே ஏதாவது வேல்யூ ரிசீவ் ஆகுது அப்படின்னா அந்த வேல்யூ இங்கே ரிசீவ் ஆகிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் இந்த திஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த திஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். இந்த ஓபிஜே அப்படிங்கிறதுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அந்த ஓபிஜேன்னு எடுத்துக்கிறதுல இருக்கிறத நம்ம இந்த திஸ் டாட் ஓபிஜே 1 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஓபிஜேல ரிசீவ் ஆகிற வேல்யூவை நம்ம இந்த ஓபிஜே 1 அப்படிங்கிறதுக்கு அசைன் பண்ணுறோம்.
ஸோ இதுதான் என்னங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதும் கன்ஸ்ட்ரக்டர் வர்றதுல இந்த ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்னா ts.scan அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதாவது இந்த டெக்ஸ்ட் ஸ்கேனரில் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டில் அந்த டெக்ஸ்ட் ஸ்கேனரில் இருக்கிற அந்த மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ அப்படி அந்த மெத்தடை கால் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த OBJ1ல ஆன் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான இது கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்ட் ஸ்கேன் அப்படிங்கிறதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கும். ஸோ நிறைய விஷயம் அப்படின்னா லைக் இந்த கேமரா ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கான நிறைய கோட்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். 100 லைன்ஸ் ஒரு 200 லைன்ஸில் அந்த கோட்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும் இதை சொல்லி கொடுக்கறதுனால அதெல்லாம் நம்ம இங்கே எழுதலாம். அது எழுதினாலும் அது உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேமரா ஓப்பன் ஆகணும், அந்த கேமராக்கு பெர்மிஷன் வாங்கணும், அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி எடுக்கிற விஷயத்த நம்ம எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம நிறைய கோட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஃபைனலாக என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த OBJ1.onText அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் இந்த onText அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னா, நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் எழுதணும் இல்லையா, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் இருக்கிறது தான் இந்த onText அப்படிங்கிறது. ஆனால் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும், அதுக்கான டெஃபினேஷன் இருக்காதுன்னு. ஸோ எப்பவுமே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எழுதும்போது அதுக்கான ஆப்ஜெக்ட்டும் நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு. அப்போ இந்த இடத்துல இப்படி கால் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கான டெஃபினேஷன் நம்ம எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ இதுக்கான டெஃபினேஷன் நம்ம எங்கே எழுதியிருக்கோம், எந்த இடத்துல அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கிற மெத்தடுக்கு டெஃபினேஷன் எழுதியிருப்போம். ஸோ அந்த இடத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக வரும். டெக்னிக்கலி இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இந்த onText அப்படிங்கிறத கால் பண்ணும்போது டைரெக்டாக இந்த சாம்பிள்குள்ளே வரும். சாம்பிள்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதுக்கான டெஃபினேஷன் எழுதியிருக்கோம். ஸோ டெஃபினேஷனில் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், இதில் கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன வேல்யூ வருமோ அதை தான் இதோட ஆப்ஜெக்டாக எடுத்துக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், system.out.println அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதாவது அதில் வர்ற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ டெக்னிக்கலி இந்த ஸ்கேனுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, கேமரா ஓப்பன் பண்ணுறது நடக்கும். அந்த கேமரா ஓப்பன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறது அந்த கேமரா அதை கேப்சர் பண்ணும். கேப்சர் பண்ணுறதை வேறு லேயராக கன்வெர்ட் பண்ணும். அந்த கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து EDF-ஆக ப்ராசஸ் பண்ணுமா அப்படிங்கிற விஷயம்லாம் நடந்துட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிறத நமக்கு ஒரு அவுட்புட் இமேஜ், அந்த PDFனா அந்த PDF இமேஜாக நம்ம காட்டுது இல்லையா. அந்த நடக்கிற விஷயம்தான் இங்கே என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு அந்த அவுட்புட்டாக வெளியில் வரும். ஸோ இப்போ இதை நம்ம சும்மா என்ன பண்ணலாம்னா ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது இதுக்குள்ளே நம்ம உள் பண்ணிட்டு வந்தோமோ, அதாவது இந்த ஸ்கேன்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன காட்டும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன வேல்யூ எடுத்துகிட்டு வர்றோமோ அந்த விஷயத்தை இங்கே காட்டும். ஸோ இப்போ நம்ம சும்மா ஸ்கேன் டெக்ஸ்ட்னு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால அது உங்களுக்கு அங்கே காட்டுது. பட் தென் இதை நம்ம ஒரு பெரிய அப்ளிகேஷனாக பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ பேசிக்ஸ் இதுதான், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு புரியும். ஷார்ட்டாக இதை சொல்லணும் அப்படின்னா, மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஆகும். மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கிளாஸில் இருக்கிறதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எங்கே போகும்னா, ஆப்வியஸ்லி அந்த கிளாஸ்க்குள்ளே போகும். அந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு அதில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கும். ஸோ இங்கே என்னென்னா நம்ம ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். அந்த பேராமீட்டருக்கான ஆர்குமெண்ட்டாக அது புல் ஆகிட்டு வரும். இங்கே புல் ஆகிட்டு வர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் வரும். ஏன்னா நம்ம இந்த பேராமீட்டருக்குள்ளே திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஆர்குமெண்ட்டாக அது புல் பண்ணிட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த OBJல அது வரும். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா OBJ1க்கு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ OBJ1க்கு அசைன் பண்ணுறோம். அதோட இந்த ஸ்டெப் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டில் நம்ம ஸ்கேன் அப்படிங்கிற அந்த மெத்தடை கால் பண்ணுறோம். அந்த ஸ்கேன் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, இதுக்குள்ளே நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த கேமரா ஆன் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அது முடிச்சுட்டு ஃபைனலாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா onText அப்படிங்கிற அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை கால் பண்ணியிருப்போம். அதை நம்ம எதில் வச்சு கால் பண்ணுறோம்னா OBJ1 அப்படிங்கிறத கால் பண்ணுறோம். எதனாலன்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அது ஆப்வியஸ்லி என்ன ஆகும் அப்படின்னா, அதை இன்ஹெரிட் பண்ணியிருக்க கிளாஸில் நம்ம என்ன ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு அது வந்துடும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன நடக்கும்னா onTextகுள்ளே நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அது நடக்கும். அந்த onTextங்கிற டெஃபினேஷன் நம்ம எங்கே கொடுத்துருப்போம், இன்ஹெரிட் பண்ண இடத்துல தான் கொடுத்துருப்போம். அந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஒர்க் ஆகுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான விஷயம். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம பேசிக்காக கோடிங் சொல்லி கொடுக்குற யாரும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. பட் இந்த ஒரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா ஒரு 2 தடவை இந்த வீடியோ மறுபடியும் திருப்பி பாருங்கள். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்.
நீங்கள் ஒரு 2 தடவை இதே விஷயத்தை நீங்கள் வேறு மாதிரி கோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அது ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஒரு 2 தடவை இது திருப்பி பாருங்கள். இல்லை இன்னும் இன்டெப்த்தாக புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்டெப்த்தாக எப்படி அப்படிங்கிறத நம்ம டெலகிராம் குரூப்பில் இல்லைனா நம்ம இன்னொரு வீடியோவை கூட உங்களுக்கு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற இன்னொரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்டர்ஃபேஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட்டுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதும்போது அந்த ஃபங்க்ஷனில் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனாகவும் எழுதலாம், அதே மாதிரி நார்மல் ஃபங்க்ஷனாகவும் நம்ம எழுதலாம். ஆனால் இன்டர்ஃபேஸில் நம்ம எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸில் வெறும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம் இல்லையா, வெறும் டிக்ளரேஷன் மட்டும் வச்சு அந்த மாதிரி மட்டும்தான் நம்மளால் எழுத முடியும். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் ஸ்பேஸ் ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்படி அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு போட்டோமோ அதே மாதிரி இங்கே இன்டர்ஃபேஸ் ஸ்பேஸ் ஹலோ அப்படின்னு கொடுத்துருவோம். ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் எழுதிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நம்ம செமிகாலன் கொடுத்து அதை வெறும் டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுவோம். இப்படி தான் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா இதை டேரெக்டாக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, இதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட்டுக்கு என்ன சொன்னோமோ அதே தான். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்டில் என்ன பண்ணுவோம், இதை இன்ஹெரிட் பண்ணி நம்ம இங்கே கொண்டு வரோம். அதே மாதிரி தான் அந்த இன்டர்ஃபேஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிளாஸ் சாம்பிள் கொடுத்து இம்ப்ளிமெண்ட்ஸ்ன்னு கொடுத்து அந்த சாம்பிளை நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் உள்ளே எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷனை இங்கே எழுதுவோம். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம இது பண்ணுவோம். இதுதான் இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ். இனி நம்ம பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ பேக்கேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேரில் இருக்க மாதிரியே பேக்கேஜ் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களை ஒன்றா சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ நம்ம சி ப்ரோக்ராம் படித்தப்போ நம்ம ஹெட்டர் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் படித்தோம், இந்த ஹேஷ் இன்க்ளூட் அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதாவது பல விஷயங்களில் பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற விஷயங்களை ஒன்று சேர்த்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த பேக்கேஜ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லும்போது சொன்னோம், ஒரு 10,000 தமிழ் சாங்ஸ் இருக்குது, அந்த தமிழ் சாங்ஸை வந்து நம்ம ஒரே ஃபோட்டோவில் வச்சுருக்கோம். இது இப்படி இருக்கிறதுலேருந்து ஒரு விஷயத்தை தேடி எடுக்கிறது ஈஸியாக இல்லை, நிறைய ஃபோல்டர்ஸ் போட்டு ஒவ்வொரு ஃபோல்டர்ஸ்லேயும் ஒவ்வொரு படத்தோட பேர் போட்டு வைக்கும்போது அதை தேடி எடுக்கிறது ஈஸியாக அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த பேக்கேஜும் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா, நிறைய கிளாஸஸை ஒரே இடத்துல சேர்த்து ஒன்றா வைக்கிறதுக்கு பேர் தான் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா, நம்ம வேறு இடத்துலேருந்து இந்த பேக்கேஜஸ்குள்ளே இருக்கிற விஷயங்களை கால் பண்ணிக்கலாம், இல்லை அதில் இருக்கிற விஷயங்களுக்கு நம்மளால் ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேக்கேஜ் அப்படிங்கிறது. ஏன்னா யூஸ்வலாக நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக போய் நம்ம சர்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டியதில்லை, ஒவ்வொரு கிளாஸாக போய் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக சர்ச் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த ஒரு பேக்கேஜ் நேம் எழுதிட்டு அந்த பேக்கேஜ் நேமுக்கிலேருந்து அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸை நம்ம கால் பண்ணிக்கலாம். அப்போது அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜ் ஸ்பேஸ் ஹலோ ஹாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் இந்த ஹலோ ஹாய் அப்படிங்கிறதா பேக்கேஜ் நேம். இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிளாஸ் இந்த பேக்கேஜ்குள்ளே வந்துடும். இந்த பேக்கேஜ்குள்ளே ஒரு கிளாஸ் வரணும்னு என்ன பண்ணணும், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்கேஜ் அப்படிங்கிறது கொடுத்து அந்த பேக்கேஜ் நேம் என்னவா இருக்கணுமோ அந்த நேமையும் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்படி தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஹெலோ டாட் ஹாய் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம். ஸோ இப்போ இதுக்குள்ளே இந்த கிளாஸ் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கேஜ்குள்ளே இருக்கிற பல கிளாஸில் இதுவும் ஒரு கிளாஸ். இந்த பேக்கேஜ் இருக்கிற கிளாஸை வேற ஒரு இடத்துல நம்ம கால் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ஸ்பேஸ் ஹெலோ டாட் ஹாய் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு கீழே நம்ம ஒரு மெயின் கிளாஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது விஷயம் கிரியேட் பண்ணோம்னா அதுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ்க்கு நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால் அங்கே பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஸ்கேனர் அப்படிங்கிற விஷயம் யூஸ் பண்ணிடலாம். அந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணும்போது என்னாச்சு, ஜாவா டாட் யூட்டில் அப்படின்னு சொல்லி வந்துச்சு இல்லையா. ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜஸ் நேம் தான். ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா எப்படின்னா, பல கிளாஸ்களில் பல இடத்துல பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, நம்மளால் தேடிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேக்கேஜுக்குள்ளே இந்த அத்தனை கிளாஸஸையும் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம கொண்டு வரதுக்கு பேர் தான் என்னென்னா பேக்கேஜஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தடவை நம்ம சும்மா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேக்கேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹலோ அப்படிங்கிற கிளாஸை நம்ம பேக்கேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ பேக்கேஜை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ பேக்கேஜ் ஸ்பேஸ் நம்ம பேக்கேஜுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கலாம். நம்ம இங்கே ஹலோ டாட் ஹே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம், செமிகாலன் கொடுத்துட்டோம்.
ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேக்கேஜ் க்ரியேட் ஆயிருச்சு. ஆனாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எரர் காட்டுது. ஸோ இது எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த ஹலோ அப்படிங்கிற கிளாஸ் ஒரு டிஃபால்ட் பேக்கேஜ், அதாவது சோர்ஸ் கோடில் ஒரு டிஃபால்ட் பேக்கேஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹலோ ஹே அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட்குள்ளே கொண்டு போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எரர் மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூவ் ஹலோ டாட் ஜாவா அப்படிங்கிற கிளாஸ் டு பேக்கேஜ் ஹலோ டாட் ஹே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மூவ் கொடுத்துருங்க. ஸோ இது மூவ் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பேக்கேஜ்குள்ளே அது மாறிடும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் ஹலோ டாட் ஹே அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்குள்ளே ஹலோ அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அந்த எரர் மெசேஜும் போயிருச்சு. ஸோ இதுதான் நம்ம நார்மலாக ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஹலோ அப்படிங்கிறத நம்ம அங்கே கால் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ சாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸ் வந்துருச்சு. நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இந்த வேற ஒரு பேக்கேஜாக மாற்றலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஹலோ டாட் ஹே அப்படிங்கிறத மாற்றி ஹலோ டாட் ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ மறுபடியும் அதே மாதிரி எரர் வரும். நம்ம இங்கே என்ன பண்ணணும், மூவ் சாம்பிள் ஜாவா அப்படிங்கிற கிளாஸ் டு ஹலோ டாட் ஹாய் அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். அதாவது நம்ம சாம்பிள்னு கிரியேட் பண்ண அந்த கிளாஸை ஹலோ டாட் ஹாய் அப்படிங்கிற அந்த பேக்கேஜுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஹலோ டாட் ஹாய் அப்படிங்கிற பேக்கேஜ்குள்ளே அது மூவ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹலோ டாட் ஹாய்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் இருக்குது, ஹலோ டாட் ஹேக்குள்ளே ஹலோ இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஹலோ அப்படிங்கிறது இந்த இடத்துல கால் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம இதை கால் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், நம்ம ஹலோ டாட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஸோ ஹலோ டாட் கொடுத்தீங்கனால இப்போ ஹலோ டாட் ஹே ஹாய் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி நீங்கள் ஹலோ அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த ஹலோவில் இருக்க எல்லாமே வரும். ஸோ இது ஹலோ ஹேயில் இருக்கிறது வருது, ஹலோ ஹாயில் இருக்கிறது வருது. இப்போ நம்ம இப்படியும் கால் பண்ணலாம். இது இல்லை ஆனால் நம்ம இது கால் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா import டாட் அப்படியும் நம்ம அந்த கிளாஸ் இங்கே கால் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலான்னா இம்போர்ட் ஸ்பேஸ் ஹலோ டாட் ஹே அப்படிங்கிறது நம்ம கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஸ்டார் வரும். இந்த ஸ்டார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹலோ டாட் ஹே அப்படிங்கிறது வந்து எதை வேணாலும் நம்ம கால் பண்ணிக்கலாம். அதாவது அதுக்குள்ளே எத்தனை கிளாஸ் இருந்தாலும் அந்த கிளாஸை நம்மளால இங்கே கால் பண்ணிக்க முடியும். ஸோ ஹலோ டாட் ஹே அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்க எல்லாத்தையுமே இந்த ஸ்டார் இருந்தால் யூஸ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலான்னா வெறும் அதுக்கப்புறம் வெறும் ஹலோன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த இதை மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இங்கே ஏன் எல்லோ லைன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை எங்கேயுமே யூஸ் பண்ணல இல்லையா, ஸோ அதனால தான் வரல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ சாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹலோ ஸ்பேஸ் அசைன் நியூ ஹலோ. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்தால் அந்த எல்லோ லைன் நமக்கு போயிடும். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வேற ஒரு விஷயம் காட்டுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணல ஸ்கேனர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்கேனர் ஜாவா டாட் யூட்டில் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இங்கே நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ இம்போர்ட் ஸ்பேஸ் ஹலோ டாட் ஹே டாட் ஹலோ அப்படி கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கே ஜாவா டாட் யூட்டில் அப்படிங்கிறது தான் அந்த ஸ்கேனரோட பேக்கேஜ். ஸோ அதுலேருந்து தான் அது எடுத்துகிட்டு வருது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஒரு பேக்கேஜ் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ண பேக்கேஜ்லேருந்து வேற ஒரு பேக்கேஜில் இருக்கிறது எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறதும் இதுதான். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஸோ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, கிளாஸோட அந்த நேமுக்கு முன்னாடி இந்த பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டடு அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஸோ இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் இருக்கும், ப்ரைவேட் இருக்கும், ப்ரொடெக்டட் இருக்கும், டிஃபால்ட் இருக்கும். நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும்போது எதுவுமே எழுதாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஹலோ அப்படிங்கிறதுனா கிளாஸ் ஹலோ அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் டிஃபால்ட். இந்த டிஃபால்ட் அப்படிங்கிறது நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த கிளாஸ்க்குள்ள நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறப்போ வாய்ட் ஹலோன்னு மட்டும் க்ரியேட் பண்ணாமல் ப்ரைவேட் வாய்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹலோவை
நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஹலோக்கான ஆப்ஜெக்டே நம்ம வேறு எங்கே க்ரியேட் பண்ணாலும் அங்கே கூட நம்மளால் அந்த ஹலோங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது, இல்லைன்னா நம்மளால் கால் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம், அதுக்குள்ளே டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்மளால் ஹலோ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஈவன் இந்த கிளாஸ்க்கு வேறு எங்கேயாவது நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல ஹெலோ டாட் அப்படின்னு சொல்லி நம்மளால் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ப்ரைவேட் அப்படிங்கிறது. ஸோ இதுவே ப்ரொடெக்டட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்டடும் ப்ரைவேட் மாதிரி தான். ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இதை இன்ஹெரிட் பண்ண கிளாஸ்லையும் சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொன்னதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஹலோன்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, இந்த ஹலோ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த ஹலோ அப்படிங்கிற கிளாஸை இன்ஹெரிட் பண்ண வேறு ஏதாவது கிளாஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்மளால் என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த ப்ரொடெக்டட் அப்படின்னு இருக்கிறத நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுவே டிஃபால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே எழுதாமல் கொடுக்கறது தான் டிஃபால்ட். இந்த வாய்ட் மீன் அந்த மாதிரி மட்டும் கொடுக்கறதுக்கு பேர் தான் டிஃபால்ட். இந்த டிஃபால்ட் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால் அந்த கிளாஸஸ்குள்ளே யூஸ் பண்ணலாம், வேறு கிளாஸஸ்குள்ளே யூஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி மல்டிபிள் இடத்துல யூஸ் பண்ணலாம், அந்தந்த பேக்கேஜஸ்குள்ளே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட். இது எல்லாத்துக்கும் அடுத்ததாக பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி இப்போ இந்த டிஃபால்ட் மாதிரி தான், பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு பேக்கேஜஸ்குள்ளேயே நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். இட் இஸ் காமன் ஃபார் ஆல் தி பேக்கேஜஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இந்த பப்ளிக் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இந்த நம்ம எழுதுறோம் இல்லை பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மீன், ஸோ அந்த பப்ளிக் தான் இது. இந்த பப்ளிக்கில் கொடுத்துட்டோம்னா நம்மளால் அதை எங்கே வேணாலும் யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இதை நமக்கு ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண வேண்டாம், ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இங்கே எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஹலோ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே வந்துடலாம். இந்த ஹலோ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே வந்துடலாம். இந்த ஹலோங்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது இந்த சாம்பிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாம்பிள் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஆல்ரெடி ஹெச்சுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் ஹெச் டாட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வராது. ஏன் ஹெச் டாட் டிஸ்பிளே அப்படின்னா வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல ஏன் இதுக்கு இப்போ இதில் வர எரர் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெச்டாட் டிஸ்பிளே இந்த இடத்துல கால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அது வெறும் என்னவா இருக்குது அப்படின்னா, நம்ம வெறும் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வாய்ட் டிஸ்பிளே மட்டும் கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டிஃபால்ட்டான மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இதையே நம்ம அங்கே கால் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் அப்படின்னு சொல்லி நம்ம இதை கொடுத்துட்டா போதும். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நம்ம மறுபடியும் ஹெச் டாட் டிஸ்பிளே அப்படின்னு கால் பண்ணும்போது அது வந்துடும். ஏன்னா நம்ம இடத்துல பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் டிஃபால்ட்டுக்கும் பப்ளிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ டிஃபால்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த பேக்கேஜ்குள்ளே மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இதுவே பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் அப்படிங்கிறது. ஸோ ப்ரைவேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்குள்ளே நம்ம இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்ன சொல்லலாம், சாம்பிள் ஹலோ அப்படின்னு சொல்லி இந்த க்ரியேட் பண்ணலாம். ஸோ சாம்பிள் ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ சாம்பிள் ஹலோன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த சாம்பிள் ஹலோ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ ப்ரைவேட் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, இதை நம்மளால் இதே பேக்கேஜ்குள்ளே கூட நம்ம வேறு இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அது சாம்பிள் ஹலோ அப்படிங்கிறதுனால நம்ம சாம்பிள் ஹலோ செலக்ட் பண்ணுறோம். சாம்பிள் ஹலோவில் நம்ம என்ன பண்ணுறோம், அசைன் நியூ சாம்பிள் ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சாம்பிள் ஹலோ அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே நீங்கள் எஸ் டாட் டிஸ்பிளே அப்படின்னு நீங்கள் கால் பண்ணிங்கன்னாலும் அது வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருந்தோம் டிஃபால்ட்டாக கொடுத்துருந்தா சேம் பேக்கேஜ்குள்ளே கால் பண்ணலான்னு. ஆனால் ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வேறு எங்கேயுமே கால் பண்ண முடியாது. ஆனால் இதே நேரத்தில்
இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மறுபடியும் ஒரு இது க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு void main அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த void mainங்கிற மெத்தட்குள்ளே உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிஸ்பிளே அப்படிங்கிறத கால் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எரர் எதுவுமே வராது. இந்த இடத்துல நீங்கள் டிஸ்பிளேவை கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அப்படிங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். ஸோ நம்ம பார்த்தோம் டிஃபால்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேக்கேஜ்குள்ளே நம்மளால் எங்கே வேணாலும் கால் பண்ண முடியும். பப்ளிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த பேக்கேஜஸில் வேணாலும் நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். அதே இது நம்ம இப்போ ப்ரைவேட் அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் கால் பண்ண முடியும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ ப்ரொடெக்டட் என்னென்னா பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. இன்ஹெரிட் பண்ண கிளாஸஸ்லையும் கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரைவேட் எப்படி நம்ம இந்த கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் கால் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம இந்த சாம்பிள் ஹெலோ அப்படிங்கிறது இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இன்ஹெரிட் பண்ணியிருக்கிற கிளாஸ்க்குள்ளே நம்மளால் கால் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நம்ம செஞ்சு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மற்றதை சும்மா நீங்கள் அப்படியே நீங்களே உங்கள் சைடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் கிரியேட் பண்ணுங்கள், அதை இன்ஹெரிட் பண்ணுங்கள், அப்படி இப்படின்னு மாற்றி இந்த ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் புரியும். ஜாவாவில் எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான மெத்தட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை, கேட்ச், த்ரோஸ், ஃபைனலி அப்படிங்கிறது. அதுலேயும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை, கேட்ச், ஃபைனலி தான். அப்போ த்ரோஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அப்படி இல்லை, அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் ஜாவாவில் அதிகமான எக்ஸெப்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை, கேட்ச், ஃபைனலி தான். ஒருவேளை உங்களுக்கு இந்த த்ரோஸ் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம த்ரோஸ் பற்றி இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கொடுக்கலாம். அதே மாதிரி 100Kல இது வரைக்கும் நம்ம படித்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்டில் டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு டாபிக் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வேணும் அப்படின்னா அதையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி உங்களுக்கு ஒரு இன்டெப்த் வீடியோ நம்ம போடுறோம். இப்போ எக்ஸெப்ஷன் எப்படி கோடில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸெப்ஷன் கோடில் நம்ம எழுதும்போது இந்த மாதிரி தான் எழுதுவோம். இப்போ ட்ரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதில் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ட்ரையில் இருக்கும். ஸோ இப்போ பிரிண்ட் பட்டன் கிளிக் பண்ணால் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம ட்ரைக்குள்ளே எழுதுவோம். அதுக்கப்புறம் இப்போ பிரிண்ட் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்கும், பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ஆகலாம். அது இல்லாமல் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேப்பர் இருக்காது, இல்லைன்னா இங்க் இருக்காது, இல்லை பேப்பர் ஜாம் ஆயிரும், இல்லை பவர் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அது என்ன நடக்குதோ அதை பொறுத்து ஒரு பாப்அப் மெசேஜ் நமக்கு வரும். அந்த பாப்அப் மெசேஜை வந்து காட்டுறதை தான் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸெப்ஷனில் நம்ம எழுதுவோம். ஸோ எக்ஸெப்ஷனில் எழுதும்போது எங்கே எழுதுவோம் அப்படின்னா கேட்ச் அப்படிங்கிறதுக்குள்ளே எழுதுவோம். ஸோ கேட்ச்னு கொடுத்துருவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோ 1 அப்படிங்கிறது பேப்பர் இல்லை அப்படிங்கிறதா இருந்துச்சுன்னா பேப்பர் இல்லை அப்படிங்கிறத இந்த ப்ராக்கெட்குள்ளே எழுதுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இதில் ஒரு சினாரியோ மட்டும் வராது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ நம்ம சி ப்ரோக்ராம் எழுதும்போது நெஸ்டட் இஃப் எழுதியிருக்கோம் பார்த்துருக்கீங்களா? இஃப் கண்டிஷன் எழுதுவோம், அது இல்லைன்னா எல்ஸ் அப்படிங்கிறது எழுதுவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், நெஸ்டட் இஃப் இஃப் எல்ஸ்ன்னு போட்டு நம்ம எழுதலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சினாரியோக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா கேட்ச் கொடுத்து அந்த ரெண்டாவது எக்ஸெப்ஷன் எழுதுவோம். அதுக்கப்புறம் கேட்ச் கொடுத்து அடுத்த எக்ஸெப்ஷன் எழுதுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இங்க் இல்லை, பேப்பர் இல்லை, பவர் இல்லை அப்படிங்கிறத இப்படி மல்டிப்புளாக நம்ம இந்த நெஸ்டட் இஃப் எழுதுற மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே வருவோம். எழுதி முடிச்சுட்டு இந்த எக்ஸெப்ஷனாக நமக்கு பாப்அப் மெசேஜஸாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது எக்ஸிக்யூட் பண்ணி முடிப்போம் இல்லையா? அதுதான் இந்த ஃபைனலி அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கும். இப்போ பேப்பர் இல்லை அப்படின்னா பேப்பர் போட்டு ஓகே கொடுத்துருவோம் இல்லையா? அதுதான் இந்த ஃபைனலிக்குள்ளே வரும். ஸோ இதுதான் பேசிக்கலி எக்ஸெப்ஷன் ஒர்க் ஆகிற மெத்தட்ஸ். இப்போ இது உங்களுக்கு இன்னும் நல்ல எக்ஸாம்பிளில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய டேட்டா கொடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கிட்டே வரீங்க. திடீர்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தெரியாமல் க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும். இந்த ஃபைலை நீங்கள் வந்து இன்னும் சேவ் பண்ணலை, சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? ஸோ இதுதான் டெக்னிக்கலி இந்த எக்ஸெப்ஷன் கேஸ் கிடையாது. அதாவது இங்கே இந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ட்ரை அப்படிங்கிறதுக்குள்ளே எழுதுவோம். அதாவது க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ட்ரைக்குள்ளே எழுதுவோம். அப்போ சேவ் பண்ணலை அதை கிளிக் பண்ணும்போது அப்படின்னா என்ன பண்ணணும், எக்ஸெப்ஷனில் ஒரு பாப்அப் மெசேஜ் காட்டணும். நீங்கள் இந்த ஃபைலை சேவ் பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் மெசேஜ் காட்டணும்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் கேட்ச்க்குள்ளே எக்ஸெப்ஷனில் நம்ம எழுதுவோம். அதுக்கப்புறம் அதை நம்ம சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் இந்த ஃபைனலிக்குள்ளே வரும். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ட்ரைக்குள்ளே எழுதுவோம். அது பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கான பாப்அப் மெசேஜ் காட்டுறதை நம்ம எக்ஸெப்ஷன்ஸ்குள்ளே எழுதுவோம். அந்த ஒர்க் முடிஞ்சோன்னு நடக்கிறத நம்ம ஃபைனலிக்குள்ளே எழுதுவோம். இதுதான் எக்ஸெப்ஷனோட கான்செப்ட். அடுத்து நம்ம ஜாவாவோட லாஸ்ட் கான்செப்ட்டுக்கு வந்துட்டோம். கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் இந்த மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். ஸோ மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, இது என்ன எப்படி அப்படிங்கிறதுக்கு. ஸோ மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் டாஸ்க் ரன் ஆகிற விஷயத்துக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மல்டிபிள் த்ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், ஒரு ப்ராசஸரில் ஒரு ப்ராசஸ் தானே ஒரு நேரத்தில் ரன் ஆகும், எப்படி மல்டிபிள் ப்ராசஸ் ரன் ஆகுறது அப்படி. அந்த மாதிரி மல்டிபிள் ப்ராசஸ் ரன் ஆக வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட். அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸர்ஸை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ப்ராசஸர் இருக்குன்னா அதில் ஒரு ALU யூனிட் இருக்கும், அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி இருக்கும், அதில் ஒரு இன்புட் அவுட்புட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி அதுக்கான ஒரு தனி நெட்வொர்க் இருக்கும். இது எல்லாமே ஒரே நேரத்தில் ஒர்க் ஆகாது, ஆனால் எல்லாமே ஒவ்வொன்றா ஒர்க் ஆகும். ஒவ்வொன்றா ஒர்க் ஆகிறத டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடையாது, அந்த OS தான் அதை டிசைட் பண்ணுது. இப்போ OS அதாவது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் லைக் விண்டோஸ், மேக், லினக்ஸ் இந்த மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இதை டிசைட் பண்ணுது. அப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு மேலே தான் இந்த ஜாவா கோட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரில் போய் ஏதாவது ஒரு விஷயம் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விஷயம் அந்த பக்கம் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், சிஸ்டமில் மியூசிக் கேட்போம், இல்லைனா வீடியோஸ் பார்ப்போம், இல்லை வேறு ஏதாவது கேம்ஸ் இருந்தால் அந்த கேம்ஸ் விளையாடுவோம். இந்த மாதிரி மல்டிபிள் விஷயங்கள் ஒரே நேரத்தில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸுக்கு தான் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் மல்டிபிள் த்ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் த்ரெட் கிளாஸ், அதாவது என்ன பண்ணுறோன்னா அந்த த்ரெட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி பண்ணுறது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். ஓகேவா. ஸோ இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மல்டிபிள் த்ரெட்டிங் நம்மளால் பண்ண முடியும். அப்போ நம்ம முதல்ல த்ரெட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய டாஸ்க் ஏதாவது பண்ணும்போது தான் நம்ம இந்த மாதிரி த்ரெட்டிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம், அதாவது மல்டிபிள் த்ரெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படி அந்த ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஆப் ஹேங் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க, நீங்கள் கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகும், அந்த ஆப் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும், வேறு எதையுமே நம்மளால கிளிக் பண்ண முடியாது. இந்த மாதிரியான சினாரியோஸ் வரும்போது என்ன நடந்திருக்கும் பேக்ரவுண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட்டிங்கை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதாவது அந்த த்ரெட்டை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. த்ரெட்டை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் நமக்கு நார்மலாக எந்த ஹேங்கும் ஆகாமல் ஒழுங்காக ரன் ஆகும். ஸோ அப்படி ஒழுங்காக ரன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். ஸோ இது எவ்வளோ முக்கியமான டாபிக் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கோங்க. த்ரெட் ஒழுங்காக பண்ணால் தான் நம்ம கிரியேட் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகும். அப்போ ஒரு த்ரெட் கிளாஸை எப்படி இன்ஹெரிட் பண்ணி இந்த மல்டிபிள் த்ரெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு த்ரெட் கிளாஸ் நம்ம கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது கொஞ்சம் பெரிய டாஸ்க் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணுற ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது மில்லி செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். புரியுதுங்களா. அது வெறும் மில்லி செகண்ட்ஸில் உங்களுக்கு டக்குன்னு அது முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் பெரிய டாஸ்க்காக வேணும். ஒரு பெரிய டாஸ்க்காக வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துல ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இப்போது மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் எத்தனை மில்லி செகண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு செகண்டுக்கு அந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது அது நின்று ஒரு செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் ப்ராசஸ் ஆகிற மாதிரியான ஒரு த்ரெட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரியான சினாரியோஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா thread.sleep அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஸ்லீப் அப்படின்னு யூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா 1000 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃபார் லூப் ரன் ஆகுது அப்படின்னு இந்த லூப் ரன் ஆகிட்டு, அதாவது ISN 0 i<10 முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு செகண்ட் நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரிமெண்ட் ஆகிறது நடக்கும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறது. மேனுவலாக ஒரு த்ரெட்டை நம்ம ஒரு செகண்ட் அதிகமாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக தான் இந்த .sleep அப்படிங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் இப்போவே சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் த்ரெட்டிங் அப்படிங்கிறது இப்போ பல டாஸ்க் ஒரே நேரத்தில் ஒர்க் ஆகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம த்ரெட் அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அதை இன்ஹெரிட் பண்ணி யூஸ் பண்ணுற மெத்தடை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சாம்பிள் த்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறோம். அந்த கிளாஸை கிரியேட் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுறோம்னா, அந்த த்ரெட் அப்படிங்கிற கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, int a அப்படின்னு கொடுத்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடுறோம். டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் சாம்பிள் த்ரெட் int a அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத படிச்சிருப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா this.a assign a, அதாவது என்ன அப்படின்னா, குளோபல் வேரியபிளாக இருக்கிற ஏவை நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கன்ஸ்ட்ரக்டரோட ஏக்கு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், திஸ்னா என்ன, ஆர்குமெண்ட்டோட இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா நீங்கள் போன வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, void run அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த void run அப்படிங்கிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் படித்தோம் இல்லையா, அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இல்லை அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன், அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் இந்த void run அப்படிங்கிற மெத்தட். அங்கே வந்து இதை டிக்ளேர் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம இந்த void run அப்படிங்கிறது சாம்பிள் த்ரெட் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம கொண்டு வரோம். இதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே தான் நம்ம இந்த ஃபார் லூப் எழுத போகிறோம். ஓகேவா. இந்த ஃபார் லூப் நம்ம இங்கே எழுதிட்டோம், ISN 0 i<10
i++ அப்படிங்கிற ஃபார் லூப் எழுதிட்டோம். எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா print count i அப்படிங்கிற அந்த வேரியபிள், அதுக்கப்புறம் thread a அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இந்த கவுண்ட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த i அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். thread அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ thread அப்படிங்கிறது நம்ம மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன அப்படிங்கிறது புரியும். ஓகேவா? ஸோ கவுண்ட் அப்படிங்கிறது மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும், thread அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா thread.sleep அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது அந்த 1 செகண்ட், அதாவது 1000 மில்லி செகண்ட் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தது ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் நம்ம இன்ஹெரிட் பண்ண இந்த த்ரெட் கிளாஸ். ஓகேங்களா? நம்ம த்ரெட் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணி வச்சிருக்க கிளாஸ் இதுதான். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் த்ரெட்டிங் அப்படிங்கிற கான்செப்டை பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம சொன்ன மாதிரி ஒரு மெயின் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மெயின் கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சாம்பிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த p அப்படின்னு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரிண்ட். அதாவது பிரிண்ட் அப்படி நம்ம system.out.println அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் ஃபார்மில் p அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் கோட் பண்ணும்போது system.out.println அப்படின்னு தான் போடணும். இது எழுதுறதுக்காக சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக p அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ மறுபடியும் நம்ம இந்த மெயின் கிளாஸுக்கு வரலாம். ஸோ மெயின் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சாம்பிள் த்ரெட் அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் st1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட், st2 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட், st3 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு இதில் இந்த சாம்பிள் த்ரெட் அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். 1 2 3 அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா st1.start அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருந்தா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரன் அப்படின்னு கொடுத்துருக்கோம், இந்த வாய்ட் ரன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெத்தட் கொடுத்துருக்கோம். இந்த ரன் அப்படிங்கிறது ப்ராசஸ் ஆகிறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ st.1 ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கே ஆர்குமெண்ட்டில் நம்ம 1 கொடுத்துருக்கோம் இல்லையா, st.1க்கு ஆர்குமெண்ட்டில் 1 கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ இந்த ஏக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி அசைன் ஆயிரும். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் லூப்குள்ளே வந்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா i assign 0, i less than 10 தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கவுண்ட்டுக்குள்ளே வரும், கவுண்ட்டில் வந்து i 0ன்னு போட்டுரும், thread 1 அப்படின்னு சொல்லி வரும், thread 1ன்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் என்னென்னா 1 செகண்டுக்கு இது ஸ்டாப் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டாப் கொடுக்கும்போது ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா உடனே இந்த st.2 ரன் ஆக ஆரம்பிச்சிடும். st.2 ரன் ஆக ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகும், மறுபடியும் உள்ளே வரும். இதே மாதிரி இந்த ஃபார் லூப் கவுண்ட் என்ன அப்படிங்கிறது வரும். த்ரெட் இந்த இடத்துல ஏல என்ன வரும்னா அந்த ஆர்குமெண்ட்குள்ளே நம்ம 2 கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 2 அப்படிங்கிறது இங்கே ரன் ஆகுது. கவுண்ட் 0 thread 2 அப்படின்னு சொல்லி ரன் ஆகும். ஸோ இப்படி மாறி மாறி ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு ஸ்லீப் ஆகும்போது, இப்போ ஒன்னோடது ஆப்ஜெக்ட் ஒன்னோடது ஸ்டாப் ஆகிருக்க நேரத்தில் 2ஓ 3ஓ எது ஃப்ரீயாக இருக்கோ அதோட ரன் ஆகும். இதுதான் முக்கியமான விஷயமே. இது ஒரே ஆர்டரில் தான் ரன் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இதை முடிவெடுக்கிறது நம்ம முன்னாடியே சொன்னோம், இதை நம்ம முடிவு பண்ணுறது இல்லை, OS தான் முடிவு பண்ணுதுன்னு. அப்போ என்ன நடக்கும்னா 1 ரன் ஆகும். அப்போ ஒரு செகண்ட் அது ஸ்டாப் ஆகிற நேரத்தில் 2 3 இது ரெண்டில் எது ஃப்ரீயாக இருக்கோ அது ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 மில்லி செகண்ட்ஸ் மாறி மாறி வரும்போது எது ஃப்ரீயாக இருக்கோ அதுதான் ரன் ஆகும். நம்மளால் இது இந்த ஆர்டரில் தான் வரும், இந்த இதில் தான் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதை எந்த ஆர்டரில் எது ஃப்ரீயாக இருக்கோ அதுதான் ரன் ஆகும். அப்போ இங்கே என்ன நடக்கும்னா ஜாவா கிட்டேருந்து ஓஎஸ்க்கு ஒரு ரிக்வெஸ்ட் தான் போகும். என்ன ரிக்வெஸ்ட் போகும்னா என்கிட்ட 3 த்ரெட் இருக்குது, இந்த 3 த்ரெட்டையும் ரன் பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் மட்டும்தான் போகும். அந்த ரிக்வெஸ்ட்டை பேஸ் பண்ணி ஓஎஸ் தான் முடிவு பண்ணும் எந்த த்ரெட்டை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது. அது 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம், அது எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம். அதை முடிவு பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் தான் முடிவு பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இதை யோசிச்சு பார்க்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 ஃபைல் நீங்கள் ஒரே நேரத்தில் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? ஓகேவா, 4 வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெப்சைட்டில் கேம் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து சாங்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 3 வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ 3 வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன 3மே ஒரே ஸ்பீடில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது, ஒரே நேரத்தில் டவுன்லோட் ஆகுது. என்ன ஆகும்னா ஒரு செகண்ட் எதாவது ஒரு வெப்சைட்டில் கேப் வரும்போது என்ன ஆகும்னா எந்த வெப்சைட்டுக்கு சிக்னல்ஸ் இருக்கோ அந்த வெப்சைட்டில் டக்குன்னு மேலே கொண்டு வந்து அதை டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்படி மாறி 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 ப்ரையாரிட்டைஸ் பண்ணி தான் அது டவுன்லோட் ஆகுது. எந்த ஒரு இதுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த இதில் தான் அது டவுன்லோட் பண்ணும். இது ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண தான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் ஆகி முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரே சைஸ் இருக்கிற ஃபைல்ஸ் நம்ம 3 இதுலேயும் டவுன்லோட் கொடுத்தாலுமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் ஸ்பீடு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அப்போ மாறி 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 தான் டவுன்லோட். இப்போ ஒரு ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணால் அந்த ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண ஃபைல் தான் டவுன்லோட் ஆகி முடியும் அப்படின்னு இல்லை. 3 ஃபைலையும் ஒரே நேரத்தில் நம்ம டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா ஒவ்வொரு ஃபைலும் மாறி மாறி டவுன்லோட். இப்போ ஃபஸ்ட் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். திடீர்னு அதில் டவுன்லோட் ஸ்பீட் ட்ராப் ஆகும்போது தேர்ட் வெப்சைட்டில் டவுன்லோட் ஸ்பீட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு அது போயிடும். இப்படி செகண்ட் தான் டவுன்லோட் ஆகணும், தேர்ட் தான் டவுன்லோட் ஆகணுங்கிறதெல்லாம் கிடையாது.
ஸோ இதுக்கு பேர் தான் மல்டிபிள் த்ரெட்டிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிங்க் பண்ணி யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு கான்செப்ட் சொல்கிறோம் அப்படின்னா அதை டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற விஷயங்களோட அதை லிங்க் பண்ணி பார்க்க பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன புரியும்னா அந்த கான்செப்டை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம எப்படி ஒரு த்ரெட் அப்படிங்கிற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். நம்ம இன்னொரு இது இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலை. நம்ம கோட் பண்ணி காட்டும்போது அது உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மல்டிபிள் த்ரெட்டிங்கை வந்து த்ரெட் இன்ஹெரிட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம கோட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு காட்டுறோம். ஸோ நம்ம இப்போ கோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இனி நம்ம த்ரெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ த்ரெட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டுங்கிற கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா சாம்பிள் த்ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணதில் த்ரெட் அப்படிங்கிற அந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்டென்ஸ் ஸோ த்ரெட் அப்படிங்கிற கிளாஸை நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ த்ரெட் அப்படிங்கிறத நம்ம இன்ஹெரிட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம மற்ற எல்லாத்தையுமே கொடுப்போம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ரன் அப்படிங்கிற மெத்தட்குள்ளே தான் நம்ம என்னெல்லாம் நமக்கு தேவையான த்ரெட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ரன் அப்படிங்கிற மெத்தட்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ரன் அப்படிங்கிற மெத்தட் நம்ம உள்ளே கால் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணியிருக்கோம். இந்த மெத்தட்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா த்ரெட் அப்படிங்கிறதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அது எப்படி ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எழுதுவோம். நம்ம இந்த ரன்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் எழுதுறோம். ஃபார் int I assign 0 less than I plus plus. ஸோ நம்ம இங்கே வந்து ஃபார் லூப் எழுதிட்டோம். ஃபார் லூப்பில் நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னா அந்த லூப்போட கவுண்ட் பண்ணுறதே அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா system.out.print அதை நம்ம எழுதுகிறோம். ஸோ system.print.outலேயே நம்ம கொடுத்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம என்ன எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் கவுண்ட் அப்படின்னு கொடுப்போம். த்ரெட் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ த்ரெட் கவுண்ட்டுங்கிறது என்ன வரணும் அப்படின்னா அந்த ஐயோட வேல்யூ வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது நம்ம ஆல்ரெடி இப்போ த்ரெட் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ த்ரெட் அப்படிங்கிறதுல அந்த ஐ எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது கொடுத்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது ஒவ்வொரு செகண்ட் இது ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அதை ஸ்டாப் பண்ணுறோன்னா அப்போ தான் மல்டிபிள் லெவலில் அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால செக் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருந்தோம், த்ரெட் டாட் ஸ்லீப் அப்படின்னு கொடுக்கணும்னு சொன்னோம். ஸோ இந்த ஸ்லீப் அப்படிங்கிறதுல இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லாங் மில்லி செகண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த லாங் மில்லி செகண்டில் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 1000 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இந்த 1000 அப்படிங்கிற வேல்யூ நம்ம எதுக்காக கொடுக்குறோம், ஒரு செகண்ட் வரைக்கும் அது டிலேயாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்காக தான் நம்ம 1000ங்கிற வேல்யூ கொடுத்துருவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எரர் இருக்கும். இந்த எரர் ஏன் வருது அப்படின்னா எப்போவுமே ஒரு த்ரெட் டாட் ஸ்லீப் கொடுக்குறோம் அப்படின்னா அது ட்ரை அண்ட் கேட்ச்குள்ளே தான் வரணும். ஸோ அதனால தான் அப்படி கடத்து இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த எரரை கிளிக் பண்ணிட்டு சரௌண்ட் வித் ட்ரை அண்ட் கேட்ச் கொடுத்துட்டீங்க அப்படின்னால அது வந்துடும். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த எரர் இங்கே விட்டு போயிடுது. ஸோ இதுதான் நம்ம த்ரெட் அப்படிங்கிறத என்டர் பண்ணுறது. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கல, இப்போ ஏன் நம்ம இங்கே ட்ரை அண்ட் கேட்ச் கொடுக்குறோம் அப்படின்னு. ஸோ ட்ரை அண்ட் கேட்ச்க்கு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா சில நேரங்களில் ஒரு ஓஎஸ் ஃபங்க்ஷன் ஆகும்போது அந்த இடத்துல இந்த ஒரு செகண்ட் கேப் இந்த 2 செகண்ட் கேப்பில் டக்குன்னு அது கேப்சர் பண்ணாது. ஸோ அதனால தான் எப்போவுமே எழுதும்போது என்னென்னா ஒரு எக்ஸெப்ஷன் மாதிரி இது எழுதணும் அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு நம்ம இதுக்குள்ளே எக்ஸெப்ஷன்ஸ் எதுவுமே எழுத போகிறது இல்லை. ஆனால் இந்த இடத்துல நமக்கு எக்ஸெப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரி ரூல் மாதிரி. த்ரெட் டாட் ஸ்லீப் கொடுத்தோன்னா அதை வந்து நம்ம ட்ரை அண்ட் கேட்ச்குள்ளே தான் எழுதணும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மெயின் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போகிறோம். அப்போ இது எப்படி இந்த த்ரெட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இன்னொரு கிளாஸ் ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹலோ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம இப்போது மெயின் ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். மெயின் ஃபங்க்ஷன் தான் மெயின் மெத்தடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாவாவில் ஃபங்க்ஷன் கிடையாது, ஜாவாவில் அது மெத்தடு. ஓகேங்களா? அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மெயின் மெத்தட் நம்ம இதுக்குள்ளே எழுதுகிறோம். ஸோ மெயின் மெத்தட்குள்ளே நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா இந்த சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த சாம்பிள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சாம்பிள் த்ரெட் ஸ்பேஸ் ST assign நியூ மறுபடியும் சாம்பிள் த்ரெட் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறோம். ஓகேவா?
சாம்பிள் த்ரெட்டுங்கிற கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ சாம்பிள் த்ரெட் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்டில் நம்ம கால் பண்ண போகிறோம். எதை கால் பண்ண போகிறோம்? நம்ம அங்கே ரன் அப்படின்னு கொடுத்தோம் தெரியுமா, அந்த விஷயத்தை நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இதில் விஷயமே. கிளாஸ் ஹலோக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை கால் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா இந்த ரன்னில் நம்ம த்ரெட்டில் கொடுத்த விஷயங்களை நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம். அவ்வளோதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டார்ட் கொடுத்தோம்னா இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது ஒரு தடவை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணுறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் கவுண்ட் 1, த்ரெட் கவுண்ட் 2, த்ரெட் கவுண்ட் 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 0 to 9 வந்துருச்சு. ஏன்னா நம்ம வந்து ஐக்கு வேல்யூ நம்ம என்னென்னா 0 அசைன் பண்ணோம், I less than 10 வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ I less than 10 வரைக்குமான வேல்யூஸ் இது வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படியே ரன் ஆயிருக்கு. ஸோ இதுவே நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு வேல்யூ தான் கொடுத்துருக்கோம், அதனால இது இப்படி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது ஒருவேளை நம்ம இன்னும் 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம காப்பி பண்ணுறோம். இதை நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் இதே மாதிரி க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், ஸோ 2 க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன கொடுக்கலான்னா ஆப்ஜெக்ட் நேம் மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ST1 இதுக்கு ST2 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். இங்கே என்ன கொடுக்கலாம், ST2 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இது சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகும். இப்போது ஒரு இந்த STங்கிறது க்ரியேட் ஆகும், ST1ங்கிறது க்ரியேட் ஆகும், ST2 அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். ஸோ இப்படி மாற்றி மாற்றி இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா அந்த ஆப்ஜெக்டோடது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். இங்கே நம்ம சும்மா கவுண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக ப்ராசஸ் ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ராசஸ் ஆகிற மாதிரியான கோட்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம். பட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் இதை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இது எவ்வளோ நம்ம க்ரியேட் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை மொத்தமாக அப்படியே காப்பி பண்ணி இன்னொன்று க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை மொத்தமாக நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம மறுபடியும் கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல 2 வரைக்கும் கொடுத்துருந்தோமா. ஸோ இங்கே என்ன கொடுக்கலாம், 3, இங்கே 4, இங்கே 5. ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இது மறுபடியும் நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த 5 அது பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும். இங்கே ஏதோ எரர் காட்டுது. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல அதுக்கான பேரை நம்ம மாற்றாம விட்டுருக்கோம். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நமக்கு இந்த எரர் வந்திருக்கு. அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணும்போது நம்ம மாற்றி கால் பண்ணியிருக்கோம், அதனால தான் நமக்கு அந்த எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வராது. ஓகே, ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு மல்டிபிள் டாஸ்க்கை ஒரே நேரம் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இனி அடுத்தது நம்ம இன்டர்ஃபேஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் ஒர்க் ஆகுறதுக்கு பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கிறதுக்கு சின்ன வித்தியாசம் தான். இப்போது இந்த ரன் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னென்னா இந்த எக்ஸ்டென்ஸ் த்ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஹெரிட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரன்னபிள் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும். இந்த ரன்னபிள் ஜாவாலாங் அப்படின்னு வருது இல்லையா, ஸோ இந்த ரன்னபிள் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ ரன்னபிள் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா மட்டும் போதும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே நம்ம வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இங்கே நமக்கு வேறு எதுவும் இங்கே ரன் அப்படிங்கிறதுக்குள்ளே நமக்கு மற்ற எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வெறும் இந்த ரன் அப்படிங்கிறது அந்த இதுக்குள்ளே நம்ம ஃபார் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஃபார் கொடுத்துருக்கிறது மட்டும் போதும் நமக்கு. ஸோ இங்கே நம்ம பண்ண சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயமும் போட்டு இது ரன்னபிள் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரன்குள்ளே அந்த ஃபார் லூப் மட்டும் வச்சு எழுதியிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹலோ அப்படிங்கிற அந்த கோட்குள்ளே நம்ம வரோம். ஸோ ஹலோ அப்படிங்கிற அந்த கோட்குள்ளே வரோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறது இங்கே இல்லை அப்படின்னு காட்டும். இது காரணம் என்ன அப்படின்னா நம்ம த்ரெட் அப்படிங்கிறது அங்கே ரிமூவ் பண்ணிட்டோம்ல, அதனால இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா த்ரெட்டுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். த்ரெட் TSNU த்ரெட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே நம்ம ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னா
அந்த இடத்துல எஸ்டி அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணிட்டு இந்த விஷயத்தை அதாவது இந்த இது கால் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டார்ட் அப்படிங்கிறத கால் பண்ணுறது நம்ம டி அப்படின்னு சொல்லி கால் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாம்பிள் த்ரெட் அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோ. அதே மாதிரி த்ரெட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த த்ரெட்டுங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாம்பிளோட ஆப்ஜெக்ட்டை நம்ம அதுக்குள்ளே பாஸ் பண்ணிட்டு அந்த த்ரெட்டோட ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் நம்ம கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை பண்ணிங்கன்னா போதும், நம்ம இந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸில் அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது அப்படியே நம்ம திருப்பி ட்ரை பண்ணோம். நிறைய கோட்ஸ் இருக்குது, அந்த கோட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இங்கே என்ன பண்ணோன்னா இங்கே நம்ம மறுபடியும் த்ரெட்டு வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த த்ரெட்டோட நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த செகண்ட் இதுக்குள்ளே நம்ம கொடுத்துடலாம். ஸோ இங்கே என்ன பண்ணோம், இந்த இடத்துல ST1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், இந்த இடத்துல T1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், இங்கே ST1க்கு பதிலாக T1 அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயும் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே நமக்கு பெருசாக எதுவும் மாறல, இங்கே நமக்கு எந்த விஷயமும் மாறல. நமக்கு இங்கே மாறுறதுன்னா கொஞ்சம் சின்டெக்ஸ் மாறுது, அவ்வளோதான். ஸோ இந்த சின்டாக்ஸ் மாறுறதை தவிர நமக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி இது எப்படி ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல். ஸோ இதில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் த்ரெட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரன்னபிள் அப்படின்னு சொல்லி நம்ம அதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வெறும் அந்த சாம்பிள் த்ரெட்டுக்கு வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு த்ரெட்டுக்கு தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே இது ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணுறோம். இவ்வளோதான். நம்ம த்ரெட்டிங் மல்டிபிள் த்ரெட்டிங் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்குமான வித்தியாசம். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, சின்ன சின்ன கோட்ஸில் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் உங்கள் சைடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் உங்கள் சைட்லேருந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.